ஓகே ஆக்ஷன். அண்ணா வாயா புது மாப்பிள்ள வரண்ணா எவ்வளோ நேரம் வரும்? ஏய் போன வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மோதிரம் அதெல்லாம் தங்கமே செல்லாதுன்ட்டாங்க. அதான் கல்யாணம் செல்லாதுன்ட்டு பொண்ணை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? சிறப்புடா. பாவி டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏடா வீட்டுக்கு வர பொண்ணு தங்கமான பாருங்க, நம்ம கூட கடைசி வரைக்கும் அது தங்கமான பாருங்க. அதை விட்டுட்டு ஏன்னா திருத்த முடியாது. காசை கொண்டா இதுனா எவ்வளோ வரும்? 7 ரூபா வரும். பையன்கிட்ட வாங்கிப்போ, பையன்கிட்ட வாங்கிப்போ. 7 ரூபா கொடுத்து அனுப்பு. வாங்கிப்போ வண்டி அப்படியே அதே டேலாக் அப்படியே சொல்லலாம். வேற ஆங்கிள் இந்த பக்கம் பார்க்கலாம். அப்படியே பண்ணு, நீ பண்ணு பார்த்துக்கலாம். எனக்கு காட்டியா கேமரா? தங்கம்மா வாங்குவா எனக்கு பண்ணு. யாருக்கு தெரியும்? ட்ரை தான். சீக்கிரம் பேசு. இங்கே வைங்கண்ணா சரியா இருக்கணும். குவன் நீங்கள் அந்த பக்கம் போங்க. போக மாட்டோம். சீக்கிரம் ஜாஸ்திக்கு 2 தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ரெடியா? கரெக்டாக இருக்கா? அது நகை வச்சு நகை தெரியாது. கொடுக்குதா? நல்லா கொடுக்குதா? அச்சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் கொடுக்குறது. பேசு. நான் இருக்கேண்ணா. இருக்கு காட்டி அங்கே காட்டியா? ஓகே ரெடி போங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வாங்க. இங்கே வந்துருங்கண்ணா. ரெடியா? ஓகே போலாமா? ரோல் பண்ணவா? ரோலிங்கில் தான் இருக்கு. போங்க. வாயா புது மாப்பிள்ள. வணக்கம் சார். ஏய் போன வந்த கல்யாணம் ஆச்சு. தங்கமே செல்லாதுன்ட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? வண்டியா ஒரு நிமிஷம் ரோல் பண்ணணும்னு தெரியல. ஒரு நிமிஷம் சார் இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. தங்க கட்டி வச்சுக்கல ஏதாவது காசு கொடுங்க. இவர் படுத்து தான் சார் திருப்பி வாப்பா தங்க கட்டின்னு சொல்லி கொடுத்தீங்களா குகன்? சொல்லுப்பா. இதை வச்சுல ஏதாவது காசு கொடுங்க. தங்கத்தை வச்சு தங்க பிஸ்கட் கூட வாங்க முடியும். பிஸ்கட் வாங்க முடியாதுயா. பார்த்து செய்யணா. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? சர்வபிரபு தங்க காசுலாம் வேணாம் சாமி. 10 ரூபாய்க்கு பொருள் டீ சாப்பிட்றோம் சாமி. சாமி தங்க காசுலாம் வேணாம் சாமி. பிரேம் இல்லாததுனால அந்த மாதிரி போனாரு. இல்லை தலை குடுத்துலேருந்து போட சொன்னேன். இல்லை சார் பிரேம் தரையில் இருந்தது சார், அதனால தூக்கி அடிச்சு போறாரு வேணும்னு. ஃப்ரேம் நான் தான் வந்துட்டேனே என் மேலே. ஐயோ சாமி வேற பட்டனை போடுவோம். நான் தனியாக எடுத்துக்கிறேன். அங்கே பாரு நம்ம சொல்கிறீங்களா? நான் அங்கேருந்து நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். கூட்டியிருக்கணும். ஆமாம் இருக்கா? காயின் தர்றது எடுக்காதீங்க, கை மட்டும் வச்சிருங்க. தங்க கொடுத்து மெயினாக தங்க காசு சரி கொடுக்க பழிச்சுன்னு கொடு. இருக்கு அது இல்லை கொடு. ஏடியா எங்க ஏடியா? மெல்ட் ஆகுது கேக்கு ரசீது. பிச்சை ஏய் ஆரி பூஜை வச்ச பிச்சைக்கார பையன் அடி எடுக்கிறான் பாரு. அதான் உங்களுக்கு தெரியுமா தர ஏன் எடுக்க போறேன்? இல்லை சார் நீ போய் இல்லை வயல பூஜையில் போட்டு போடா. ரோட்டில் அது போடுறேன். போ ஏய் எடுக்கிறது பிச்சை. மூஞ்சி வச்ச போடா. ஏய் வயல குப்பையை எடுத்து பூஜையில் போட்டு போடா. பிரச்சனை வயசுல குப்பை எடுத்துன்னு போயிட்டு காயின் எடுத்துன்னு போய் கோல்டு சொல்லு. கோல்டு ஏய் போ. ஏய் என்ன இது? அந்த கோல்டு காய் குப்பையை தூக்கி பூஜையில் போடு. கோல்டு எடுத்து குப்பையில் போடுன்னு சொல்லையா? ஏய் இல்லை நீ பாட்டு இங்கே குப்பையை சேர்த்து விட்டு போற. இந்த கோல்டு காயின் எடுத்து போய் பூஜையில் போடு. போடியா. திமுறாயிடுச்சு அவங்களுக்கு. சுத்தமாக தர போயா. செல்லாதனும் நகையை கொடுப்பாராம். வீட்டில் அடிச்சுட்டு இருக்கேன்னு வந்தேன். சப்பா சரா இருக்கிறீங்க வரப்போகுது. பூஜை அவனே நல்லா கடிக்கிறா பத்தியாவன் வருவான். சாமி சாமி தங்க நகையை தவிர 10 ரூபாங்க பணத்தை போடு சாமி. ஏய் மோந்து பாருங்க தானே. நிறைய மோந்தல பாக்குறீங்க. மாமனார் மாமியார் குடும்பம் பத்தி தானே வாங்கியிருப்பா. இதை மோந்து பார்க்குறான் கூர்ந்து பார்க்குறாங்க. நீ நல்லா என்ன சேமியா வேணுமா பேச்ச மழை வேணுமா? விடுவேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒன்று நாங்களாம் நினச்சி கூட பார்க்கலண்ணே. அண்ணே ரெண்டு கொட்டை இல்லாத பேச்சு பழகிங்கண்ணே. பொறுக்கி ரெடி. ரோல்ல தான் இருக்கு. வாங்க அம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, வாங்க அம்மா வாங்க, தங்க நகையை கொடுத்துட்டு பேரிச்சை பழம் வாங்கிக்கலாம். அவ்வளோ கோல்டுக்கு தான் பையா வாங்க அம்மா, வாங்க அம்மா வாங்க, பேச்சு பண்ணானே. எங்க பழைய தங்க நகைகள் எதுவும் சரி. வாங்கய்யா வாங்க, பேச்சு பண்ணானே. வாங்க அம்மா வாங்க. ஏத்துக்கலாம் மேல. கீழே 10 ரூபா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சார் நல்லா இருக்கு. சரி நீ அவே கூடாது. நியூஸ் பார்க்கலையான்றான். சரி போன எடுத்து பாரு. போன வச்சிருப்பிய லூசு தான் நீ. எடுத்து போனேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. ரெடி. அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டா இதுவே. ரெடி. சின்சியரா தான். எடுத்து பாரியா. என்ன டேய் என்ன கோல்டு செல்லாதுன்னு மெசேஜ் போட்டிருக்காங்கடா. எது கோல்டு? ஐயோ ஏய் இல்ல சொல்லலாமா? ரெடி. அதான் அதுதான் இதெல்லாம் சொல்லிக்க. கட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷாக்ல நீங்க ஹெல்மெட் கழட்டிருங்க. அதான் சோகமா. இப்ப ஐயோ நான் பண்ணி அவர் நகையை குடும்பம் கைட்டம் பண்ணி நான் இவ்வளவு போட்டுருந்தேனா? ஐயோ செயின் அடிக்க போன நீ. ஏய் இதெல்லாம் வேணாம் தலை. அங்கேயே வேணான்ட்டேன். பாண்டி வச்சிருக்கா போடுறிய. இவனை போய் அசிங்கமா பேச சொல்ற நீ. அப்புறம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. சென்னையில இவ்வளவு சீக்கிரமா ஜாக்கிங் போறீங்க. நாங்களாம் நைட்டு 12 மணிக்கு தான் போவோம் துபாயில. ஏய் துபாய் அடிச்சு ஓலப்பாயில படுக்க வச்சிருவோம் ஒண்ணு. வடிவல் மாதிரி பண்ணீங்க. பார்த்து இருந்தானே அவனுக்கு ஒரு பங்கு. பார்த்தாலே எனக்கு தங்க தேவையில்லை. தப்பா தானே புரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த நகை எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கன்னா வித்து அந்த காசை வச்சு சாப்பிடுவாங்க. சம்பாதிச்ச கோல்டே கட்டியா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வெட்டியா? இதை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு அவரு கூப்பிட்டு போட்டோ எடுத்து நிறைய தருவாரு. நான் ட்ரிக்ஸா பிளான் பண்றேன். இந்த நகையை எடுத்து போய் போலீஸ்ல கொடுத்தா போலீஸ் நேரம் ரஜினிகாந்த் சார்ட்ட சொல்லுவாங்க. அவர் உன்னை வீட்டுல கூப்பிட்டு போட்டோ எடுப்பாரா? டேய் தம்பி உன்னை புரட்டி எடுப்பாரு. என்ன கனவு காண்ற நீ? ஏய் நகை செல்லாதுன்றது உனக்கு தெரியாதா? துபாயில இருந்து வந்துருப்பல நைட் எல்லாருக்கும் தெரியும். துபாயில போய் செட்டில் ஆயிட்டேன், துபாயில போய் சம்பாதிச்சுட்டேன், துபாயில போயிட்டு கோல்டு தம்பி எல்லாமே செல்லாதுட்டாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சிருப்பேன். அதுக்குதான் தம்பி தம்பி ஆணவத்தில் ஆடக்கூடாது. வா போலாம் வா. எனக்கு இந்த கோல்டு செல்லாதுன்றத கூட பெருசா அஃபெக்ட் ஆகல. ரஜினி சார் கூட போட்டோ எடுக்க முடியல. யார நினைப்புதான் பொழப்பு கெடுக்குன்னு சொல்லுவாங்க. வா வாடா. கோல்டு அது ஓல்டு செல்லாது. பாய் பாய் கோல்டு. போக வேண்டியதானே, ஏன் நிக்கிறீங்க? ஓகேவான்னு அடிப்பார். வாங்கோ அவரைக்காய் இருக்கி. நான் கேட்டது இருக்கேமான்னு ஒண்ணு சொல்லு. இருக்கேமா. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இருக்கிமா இருக்கி. இருக்கேமா இருக்கி. பீன்ஸ் இருக்கி, புடலங்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு, கோஸ் இருக்கு, ஆளு இருக்கு, வெங்காயம் இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. நமது மேட் இன் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளதுதான். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.